ஒரு அரசியல் தலைவர் இருக்கார், அவருடைய மகன் ஜாதகம் இருக்கு, இவருக்கு பூரம். ஆனால் அவருக்கு ஃபுல்லாக எகெயின்ஸ்டாக அப்படியே ஆஃப் பண்ணக்கூடிய தன்மை அவருடைய மகன் ஜாதகத்தில் மிருகசீஷமாக அமையுது. அப்போது ஒன்று இவர் ஷைன் பண்ண முடியும், இல்லை இவர் ஷைன் பண்ண முடியாது, இவர் ஷைன் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. அது யாருன்னு நீங்களே அனலைஸ் பண்ணீங்க, நான் நேம் மென்ஷன் பண்ணல. இன்னொரு ஜாதகத்தில் இன்னொரு கட்சி தலைவர் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய கட்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுவாதி, இன்னொருத்தர் கிருத்திகை. அப்போ அந்த கிளாஷஸ் வந்து நமக்கு வந்து எல்லாம் ஒரே கட்சின்னு தோணும். ஆனால் கிரகங்களை பொறுத்த மட்டும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு நேரத்தில் ஒரு திசாபத்தி வரும்போது ஒன்றா இருப்பாங்க, இன்னொரு திசாபத்தி வரும்போது பிரிஞ்சிருவாங்க. உள்ளுக்குள்ளே நடக்கும் அது. அதே மாதிரி கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்குது. இப்போ குரு வந்து பயணிக்கிறாரு, இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய காலம், வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காலம் இருக்குது, ரிசல்ட் வரக்கூடிய காலம் இருக்குது. அந்த அடிப்படையில் கூட அந்த வெற்றி தோல்விங்கிறது அமையும். இன்னொன்று என்ன அப்படின்னா சின்னம். அந்த சின்னம் அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமானதா? அப்போது தலைவருக்கு பொருத்தமாக வச்சுருப்பாங்க ஒரு காலத்தில், அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் இப்போ தலைவருக்கு வந்துடுவாங்க, அந்த சின்னம் அவருக்கு பொருந்தாது.